அமரமுனிவன் அகத்தியனது கரகம் கவிழ்ந்து காவிரி பாவை, அகத்தியருடைய சொம்பு கவுந்து தான் காவேரி கிரியேட் ஆச்சுன்னு மணிமேகலையில் போட்டிருக்கு. அகத்தியருடைய சொம்பு கவுந்து தான் காவேரி கிரியேட் ஆச்சுன்னு மணிமேகலையில் போட்டிருக்கு. அகத்தியரோட சொம்பு கவுந்து தான் காவேரி உருவாச்சா? என்னடா சொல்றீங்க? சும்மா நில்றா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஃபர்ஸ்ட் நம்ம தலைவருடைய இந்த ஸ்டேட்மென்ட் கேட்டுட்டாங்க. அரசியல் வந்து ஒரு புனை கதை. அவர் நேரடியா வந்து கோர்த்து விட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு 13ஆம் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அகத்தியர் அப்படிங்கிறது ஒரு புனை கதையாமா 13ஆம் நூற்றாண்டுல தான் அவரை நேரடியா நம்ம கிட்ட கோர்த்து விட்டாங்களாம். ஐயா பச்சை பொய்யுங்க. நக்கல பாத்தியா? 13ஆம் நூற்றாண்டுல இல்ல, அதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே பாண்டியர்கள் அகத்தியரை பத்தி பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. யாரு சொன்ன அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் தான் கேட்காத, சொன்னாங்க நான் சொல்றேன். விரிகடலை வேலின் மீட்டு தேவாசுர சரிவென்று அகத்தியனோடு தமிழாய்ந்தும் தமிழ் சங்கத்தை அமைச்ச பாண்டியர்கள் அது அகத்தியரோட உட்கார்ந்து தான் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு தலவாய்புர செப்பேடுல போட்டுருக்கு. நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். அவரப்படி செப்பேடுல போட்டிருக்கான். செப்பேடு, கிப்பேடு, அச்சுவிடு யாரு கேட்க போறான்? ஐயோ ஐயோ எச்ச இந்த ஒச்சகல இங்க பாரு. முதல்ல டிக்கெட்டை திருச்சபடி சாக வேண்டியதான். முதல்ல அகத்தியர் என்று யாரு, அகத்தியர்னா யாருன்றது கூகுள் பண்ணி பாருங்க, நீங்க பாருங்க. அதாவது தமிழ் வந்து சிவன் பெத்து போட்ட புள்ள, அது ஆடியே இல்லாம ஒரு பிள்ளையா. ஆடியே இல்லாத ஒரு பிள்ளைக்கு ஆரிய மைந்தனாகிய அகத்தியன், அதனால ஆரிய மைந்தன் யாரு? ஒரு பாப்பான். ஆரிய மைந்தான அகத்தியனை வந்து இலக்கணம் கத்து கொடுத்தானா. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. தமிழை வந்து ஒழுங்குபடுத்தினானா. இப்படின்னு ஒண்ணு எழுதி வச்சுக்கிறான். யாரு? பாரதியாரோட கவிதையிலே பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி. அப்ப அகத்தியம் பாருங்க, அகத்தியம் பாப்பானாகிய இவன் வந்து பாண்டிய மன்னர்களோடும் சேர மன்னர்களோடும் சோழ மன்னர்களோடும் வந்து தமிழை வளர்த்தாங்கதான். இருக்குடா எப்படி வளர்த்தாங்க? புலகரம் நமக, ஓம் நமக, ஒய்யார நமக அப்படின்னு சொல்லி சான்ஸ்கிரிட் தான் வளர்த்தானுவ. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. அதாவது மன்னர்கள் ஒரு காலத்துல எல்லாரும் பார்த்தோன்னா சான்ஸ்கிரிட்டை ஏத்துக்கிட்டாருன்னா ஆரிய மனப்பான்மை, ஆரிய சித்தாந்தம், மனு தர்மம், சனாதனம் இதெல்லாம் ஏத்துட்டு தான் மன்னர்கள் வந்து வாழ்ந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான்டா. வெண்ண என்ன முன்னெல்லாம் மரியாதை இல்லாம திட்டுவீங்க, இப்ப மரியாதையா திட்டுறீங்க. ஆனா அகத்தியன் ஒருத்தன் வாழ்ந்தானா பார்த்தனா இல்ல, அதெல்லாம் புனை சுருட்டுக்கள். ஏன்னா அகத்தியம் வந்து இங்க வந்து தமிழுக்கு வந்து சட்டை போட்டு இலக்கணம் பண்ணி விடல. எல்லாரும் தொன்று தொட்டு சொல்ற 99 இங்க அகத்தியம் வந்து என்ன வந்து புகுத்தனானா பார்ப்பனர்களுடைய புனைன்னா என்ன? கட்டுக்கதைகள், உருட்டுக்கள். கதை இப்படி போகுதா? அதாவது அப்படி இருந்தா ஹைட்டா ஒருத்தவன், இப்படி இருந்தா குள்ளமா ஒருத்தவன், இப்படி பார்ப்பனர்கள் வந்து புனைய வந்து சுருட்டி தமிழுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்கு, நாங்க தான் தமிழை உருவாக்கினா அப்படின்னு சொன்னா நம்ம தமிழர்கள் நம்மளுக்கு கோபம் வருமா வராதா? அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? சிறப்ப கல்ட்டு அடிப்போம்ல. என்னடே புழைக்க வந்த இவனுவ, அதாவது ஆரியர்கள் இங்க எப்படி வந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள? மந்திர உதவியாக ஆள வந்த கூட்டம் வந்தாங்க. ஹலோ நண்பர்களே, இப்போ நாம கைபர் பாஸ் வழியாக இந்தியாவுக்கு போயிட்டு இருக்கோம். அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க மக்கள் கிட்ட நாம தான் கடவுளோட தலையில இருந்து வந்தவங்கன்னு சொல்ல போறோம். மந்திரம் ஊதுற வேலையை வந்து பாருடான்னா இவனை வந்து தமிழுக்கு இலக்கணம் சொல்லி கொடுத்தான்னு சொல்லி இவனுடைய புனைய வரலாறு வந்து திணிச்சு விட்டாங்க. நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வேற வருதா? சங்க இலக்கியத்துல இல்லங்க, அவர் மீனான மணிமேகலைன்னு சொல்லப்படுறது இந்த பொதிகை மலையோட சம்பந்தப்படுறது அகஸ்தியர் யாருமே சொல்ல. அகத்தியரை பத்தி சங்க இலக்கியத்துல இல்ல, மணிமேகலையில பொதிகை மலையில வர கேரக்டர் அகத்தியர்னு யாருமே சொல்லல. ரொம்ப அழாதீங்க. இந்த வர இந்தியாவிலே அறிவாளிகள் 2 பேர், ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மலிங்க. உயர் மலையத்து அருந்தவன் உரைப்ப பொதுகை மலையில தவம் செஞ்ச முனிவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அது அகத்தியர்னு போடல அப்படின்னு இவர் ஸ்மார்ட்டா கேள்வி கேட்கிறாரு. ஆனா அதே மணிமேகலையில 329வது பேஜ் சிறை செய் கதையில அமரமுனிவன் அகத்தியன் அப்படின்னு அவருடைய பேரை எக்ஸாக்டாவே குறிப்பிட்டிருக்காரு. ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூன அளவுக்கு கூட இல்ல. முதல்ல வந்து மணிமேகலைன்றது சங்ககால இலக்கியமே கிடையாது. சங்ககால இலக்கியன்றது 10 பாட்டு, 8 தொகை, அகநானூர், புறநானூர் பத்தி பேசியிருக்கு. இது தெரியாம ஓவர உரண்டை எடுத்துட்டமே. இந்த நாய் வந்து சங்க காலத்துக்கு அப்புறம் வந்தது பிந்தைய வரலாறு பத்தி பேசுகிறது. அது வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, அத ஒரு வரலாறு இந்த நாய் வந்து பேசுது. பையன் என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்துக்கார
நாய முதல்ல வந்து சங்ககால இலக்கிய நம்மளுக்கு தெரிஞ்சுக்க மணிமேகலை சிலப்பதிகாரம் எப்போ வந்துட்டு தெரிஞ்சுட்டு பேசுறா நாய. ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? இப்ப அதெல்லாம் தாண்டி இன்னொரு ஊத்து விட்டுவோம் பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து சிலப்பதிகாரத்துக்கு இவனை ஏன் கொண்டாடுறான், சங்கிகள் வந்து கொண்டாடுறான்ட்டு அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அது தமிழுக்கான எவ்வளவு விரோதமான ஒரு விஷயம்ன்றது, எவ்வளவு ஒரு வரலாறுன்றது நான் அப்புறம் சொல்றேன். மட்டும் படிச்சுட்டு வந்து பாத்தியா அகத்தியர் பேர் இல்ல இல்ல அப்படின்னு பேசக்கூடாது. முழுசா படிச்சா தான் மேட்ரு புரியும். அறிவாளி வீரா டேய் தற்கொலை முண்டா குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? டேய் முண்டை கலப்ப முதல்ல இதை பாரு, அடுத்து பார்ப்போம். இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கேன். அது என்ன டைலாக் அது? அகஸ்தியரை பத்தி சங்க இலக்கியத்துல இல்லங்க, அகஸ்தியரை பத்தி சங்க இலக்கியத்துல இல்லங்க, அகத்தியரை பத்தி சிலப்பதிகாரத்துல இல்லங்க. இதற்கு இது பதில் இல்லையே. தெய்வ மால்வரை திருமுனி அருள எய்திய சாபத்து இந்திர சிறுவனோடு சிலப்பதிகாரம் அரங்கேற்ற கதையில வருது. தற்கூரி 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 சிலப்பதிகாரமே முதல்ல வந்து சங்ககால இலக்கியத்துல கிடையாதுடா தற்கூரி. போடல இது கூட தினம் வந்து ஊற்றுக்கிறா தற்கூரி. முதல்ல சிலப்பதிகாரோட காவிய வரலாறு வந்து பேசிக்கா முதல்ல பார்ப்போம். வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. அந்த அற்புதமான காவியம் பார்த்தோன்னா, அதாவது கண்ணகுடி சிலம்ப வந்து கோவலனை கொண்டு போயிட்டு அடகு வச்சுட்டான். எங்க ஒரு மன்னர்கிட்ட வந்து அடகு வச்சு காசு பார்க்க போகும்போது மாட்டிக்கிட்டான். இந்த சிலம்பை யாருதுங்க, இந்த சிலம்பம் வந்து யாருது அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த சிலம்பம் வந்து என்னோட மனைவின்றாங்க. அதெல்லாம் கிடையாது, இந்த சிலம்பத்தை நீ வந்து ஆட்டிய போட்டுக்கிற, இந்த சிலம்பம் வந்து ராஜவம்சோட சிலம்பம் போது அவனை அந்த மன்னர் வந்து வெட்டி போட்டுறாரு. தலையோட தலையை வெட்டி போட்ட உடனே இந்த கண்ணகி கோவம் வருது. என்னது என் கணவனை வெட்டி போட்டே, அவன் என் கணவன்டா அப்படின்னு சொல்லி கோவம் வந்து அவங்க போய் சாபம் விடுறாங்க. போயிட்டு எப்பரா நீ ஒரு அரசன் வந்து இவ்வளவு தப்பா பண்ணிட்ட, இது என்னோட சிலம்படான்னு சொல்லி மறு சிலம்பை உடைச்சு காமிச்சிட்டாப்புல. உடைச்சு அந்த நகரத்தை வந்து நான் சாபம் விடுறேன், இதை வந்து நான் அழிக்க போறேன்னு சொல்லி சாபம் விடுறாங்க. எப்படி தெரியுமா சாபம் விடுறாங்க? இது கேட்டீங்கன்னா நீங்களே காரு துப்பீங்க. இதெல்லாம் அண்ணன் தம்பி நமக்குள்ள எதுக்கு? அண்ணன் தம்பியா? என்ன அண்ணன் தம்பின்னு உன்னோட என்னையும் கூட்டு சேர்க்கிறேன்? பசுக்கள் சாகக்கூடாது, பிராமணர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு நாங்க சாகக்கூடாது, அடங்கப்பன் தாமரபரன்ல தலைமுழுக மத்த தமிழ் சாகக்கூடாதுன்னு சொல்லி பத்தி எரிங்கனான்னு சொல்லி சாபம் விட்டாங்க. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. அப்ப சிலப்பதிகார வரலாறு பார்த்து நீங்களே காரு துப்பீங்க. அப்ப தமிழுக்கு எதிரான ஒரு இலக்கியம் தான் அது. அப்ப நீங்க இது வந்து தமிழுக்கு வந்து பெருமை சேர்க்க விதமா, தமிழோட பண்பாடு கலாச்சாரம் பேசக்கூடாது, எங்களுடைய தமிழை வந்து பெருமை பேசக்கூடிய விதமா சங்ககால இலக்கியங்கள் இருக்கு, வள்ளுவரை எழுதி திருக்குறள் இலக்கியங்களுக்கு இருக்கு, பத்தாவதுக்கு கீழடி இருக்கு. அது போதுமே. இதையா நீ வந்து ஆரியன் அகத்தி ஆரியன் இவெல்லாம் இதுக்கிட்ட கொண்டு வரீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான், மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. என்னது நீங்களாம் தமிழ்னு சொல்லி ஐடென்டிட்டி வாங்கி அப்படியே நாங்களும் தமிழ் தான், தமிழுக்காக நாங்களும் உழைச்சோம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அல்டா பண்ணலான்னு இருக்கீங்க. இலக்கியத்துல இல்லைன்னு தான் உருட்டினாரு. அடுத்ததா காவிரியோட அகத்தியர் கனெக்ட் ஆகிறாரு, அதை எப்படியாவது கட் பண்ணுமே அப்படின்னு அதையும் கட் பண்ணி விட ட்ரை பண்ணிருக்காரு. அதை கட் பண்ண வந்து சரி ஓகே பண்றாரு. நீ என்ன பண்ற, அதை சேர்க்கலான்னு பாக்குறியா? என்ன சார், எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களாம் சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்த உடனே சுட்டு கொன்றுக்கணும். ஆனா மீம் நல்லா பண்றீங்கடா, சூப்பரா. உங்க டீம் நல்லா மீம் பண்ணுறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மாதிரி காமெடி மீம் கூட போட்டா நம்பிடுவாங்க, அது உண்மை அப்படின்னு சொல்லி ஊற்றி நிக்கிறாங்க. பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவன் நம்பிடுவோமா? அடுத்து நான் கொண்டு வந்தாரு, காவிரி கொண்டு வந்தாரு, தாமிரபரணியை கொண்டு வந்தாரு. அதுல இருக்காருங்க ஒருத்தர், டேவிட் ஃப்ராலின்னு ஒருத்தர் இருக்காரு. டேவிட் ஃப்ராலி அப்படிங்கிற வெளிநாட்டுக்காரர் அகத்தியர் தான் காவிரியை கொண்டு வந்தாருன்னு எழுதிட்டாராம். கொதிக்கிறாரு. என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? ஓ பெரியப்பா அங்கிள், காவேரி அகத்தியர் கொண்டு வந்தாருன்னு சொன்னது டேவிட் ஃப்ராலி கிடையாது. யார் சொன்னதுன்னு தெரியுமா? அமரமுனிவன் அகத்தியனது கரகம் கவிழ்ந்து காவிரி பாவை, அகத்தியருடைய சொம்பு கவுந்து தான் காவேரி கிரியேட் ஆச்சுன்னு மணிமேகலையில போட்டிருக்கு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? நான் உன்னை சொல்லுவா, நான் மூத்திரம் மெஞ்சி உங்க வீட்டு டேங்க் ரம்பிச்சுன்னு சொல்லிட்டேன் நானு. நம்பி விடாது. என்னுடைய தற்கூரி தற்கூரி முண்டகலப்ப. அது எப்படா சொம்பு கவுந்து காவிரி உருவாச்சான்? நான் அகத்தியர்னது என்ன சொல்லுவாரு? அகத்தியர் வந்து வானத்துக்கு பூமிக்கு இருந்தாரா? என்னடி கலர் கலரா ரீலா விடுற? அவர் குடிக்கிற சொம்பனா பெரிய அண்டாவா? உலக சைஸ்ல இருந்தது. என்னடா வீட்டுக்காக கதை ஊத்திக்கிறீங்க? டேய் தற்கூரி முண்டா. அட ஏதோ நம்ம முன்னோர்கள் அப்படி பேசுறாங்கன்னா நானும் பேசினா நீ என்ன பண்ணி? என்னையா முன்னோர்கள்? பெரிய முன்னோர்கள் என்ன கரண்ட் கண்டுபிடிச்சானா, பிளைனை கண்டுபிடிச்சானா, இல்ல டெலிபோனை கண்டுபிடிச்சானா? பழைய சோத்தி ஊறுகாயும் தின்னுபிட்டு தம் கட்டி பேச கண்டுபிடி. என்ன பேசுகிற?
இவங்களோட வரலாறுல வந்து இன்னொரு கதை ஒன்று சொல்லணும். என்னன்னா ஏதோ ஒரு வரலாறு கேள்விப்பட்டேன். என்னடா நோ அதாவது யாரையோ ஒருத்தன் அந்த பூமியை பாயா சுருட்டி கடலுக்குள்ள புகுந்துக்கிட்டானா. என்னடா சொல்ற? அப்ப கடல் எங்கடா இருக்கு? செவ்வாய்கிரகத்துல இருக்கா? அந்த மாதிரி இந்த நாய்க்கு புனை கதையில வந்து உடவு தர்மம் ஒரு உருட்டு, ஐயோ பெரிய உருட்டா இருக்கும் அது. இதுதான் சொல்றேன், ஐ அம் நாட் ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர் யூ ஆர் ஆன்டி இந்தியன். இப்படா டேய் சொம்பு கவுந்து தண்ணி ஆறாப்பு வச்சு டேய் எங்களை பார்த்தாலும் மேய்த்துறாங்களா? சும்மா இல்ல எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்றா. இதுல வர ஒரு கேமரா போட்டு ஒரு மைக் ஒண்ணு போட்டு ஒரு காடை ஒண்ணு மாட்டுன்னு வந்து விட்டுருக்கிற. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர தற்கொலை முதல்ல வரலாறு பிரச்சனை. சங்ககால இலக்கியம்னா என்னன்னு தெரியல, நிகழ்கால இலக்கியம்னா என்னன்னு தெரியல, பக்தி இலக்கியம் எது இப்படி வச்சுன்னு தெரியல, முதல்ல ஆரியர்கள் யாரு, அவனை எதுக்கு வந்தான்னு தெரியல. நீமானும் ஊற்றியாடா நீ. நிக்கிதா பீ மாதிரி உருட்டுற நிக்கிதா பீ மாதிரி. அப்போ நீங்க யாரு சொன்னா நம்புவீங்க? இப்போ நாங்கள் உடனே வந்து அகஸ்தியர் புரட்டுன்னு சொல்லி விடுதலை இவங்க கி வீரமணி எழுதினாரு. யாரு சார் நீங்க? சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருமந்திரம், தேவாரம், திருவாசகம், கம்பராமாயணம் இது எல்லாத்தையும் ஃபேக்குன்னு சொல்லிட்டு கடைசியில கி வீரமணி புக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கீங்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அகஸ்தியருக்கு வந்து இவ்வளவு முட்டு கொடுக்குறானே. அகஸ்தியர் வந்து ஒரு அறிவின் ஞானி. அவர் தமிழுக்காக இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்றான். அதாவது தமிழ் மொழி எவ்வளவு மூத்த மொழி, தமிழ் வந்து எவ்வளவு இலக்கிய சார்ந்த மொழியை வந்து அகத்தையும் வந்து தான் இலக்கணம் கொடுத்தான்னு சொல்லி பாரதியார் வந்து கவிதை எழுதும் போது நம்மளுக்கு கோவம் வருமா வராதா? உண்மையான எல்லாரும் சேர்த்து செருப்பு கழட்டி அடிக்க தோணும். என்னடே நாங்க தமிழ் வந்து உலகத்துக்கே மூத்த மொழின்னு சொல்லிட்டு இருக்கேன், இவன் பாப்பா வந்து இடையில வந்து இலக்கணம் கொடுத்தான்னு சொல்லி கதை விட்டுக்கிறீங்க. நாக்கு உளறிக்கினே அவனை உளறதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். இந்த ஆர்டிகல் வந்து பாருங்க. ராவணனின் வெல்ல சூரியனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாடலே ராமனிடம் ஓத சொன்ன, அதாவது சூரியனின் இதயம் உருவாக்கியவர் அகஸ்தியர் என்று கூறப்படுகிறது. அதாவது யாருன்னா ராவணனை கொல்ல யாரு ராமர்கிட்ட எழுதி கொடுத்தாராம் ஒரு பாடல. ராவணனை கொல்லனா ராவணன் யாருங்க? ஐயோ தனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. இந்த வீடியோ பார்க்கும்போது தோணும் உங்களுக்கு, ராவணன் யாரு? மலையாளக்காரனா, தெலுங்குக்காரனா, ஹிந்திக்காரனா? ராவணன் வந்து தமிழன் தானே. எங்க இலங்கையில வாழ்ந்த தமிழன் ராவணன். ராவணனை கொல்றதுக்கு எதுக்கு இவன் ராமன் கிட்டபடி எழுதி கொடுத்தான்? என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? அப்ப இவன் தான் பூனல் போட்டு பாப்பான். இந்த பாப்பா வந்து நமக்கு தமிழுக்கு வந்து இலக்கணம் பண்ணி கொடுத்தானா, இலக்கணம் ஊதி கொடுத்தானா, தமிழை வளர்த்து விட்டானா? வீடு புகுந்து வெட்டுவேன். இவன் தான் அகஸ்தியன். இதுல வந்து கட்டுக்கதைகள் வேற. சொம்பு தவிரி ஊந்துதான் காவிரி உருவாச்சான். ஏண்டா டேய் என்னடா அது உருட்டு இது? ஏன் நம்ம சொல்றோம்னா நம்மோட தாத்தா முப்பாட்டன் ராவணனை கொல்றதுக்கே வந்து இந்த சங்கி என்ன மாதிரி வேலை பார்த்திருக்கான். அப்ப இந்த சங்கி எதனால இப்படி வேலை பார்க்கறான்னா, அப்ப ஆதி காலத்து வரலாறு இருந்தே பார்த்தோன்னா ஆரியனுக்கும் திராவிடனுக்கும் தான் சண்டையே. திராவிடனா தமிழன், தமிழனுக்கும் பாப்பானுக்கும் ஆதி காலத்து சண்டை. அப்பல இருந்து ஏதாவது போயிட்டு இருக்கு. பல சூழ்ச்சி மூலமா வந்து இங்க வந்து பல மன்னர்களை உசார் பண்ணி மயக்கி இவனை வந்து உள்ள பூந்தானுவ. இவனை பேர்ல வந்து உள்ள பூந்துட்டு இன்னைக்கு வந்து தமிழுக்கு வந்து இலக்கணம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லணும். அது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இவங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள எல்லா மொழிக்கும் பார்த்தோன்னா இவங்க தான் இலக்கணம் கொடுத்தான்னு சொல்லி பேசிட்டு போனோம். எல்லா ஊர்லயும் இப்படிதான் வந்து இருக்கும். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.